எந்த வழியிலாவது ஹிந்தியை திணிக்க வேண்டும் என மத்திய அரசு முயற்சிப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். காரம்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று பேசினார். அப்போது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி தருவோம் என மத்திய அரசு கூறி வருகிறது. மேலும் நம்முடைய பாடத்திட்டத்தை மாற்ற முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டிய அவர், தேசிய கீதம் முக்கியம், அதைவிட தமிழ்தாய் வாழ்த்து முக்கியம் என குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், அமாவாசை எப்போது வரும் என தினமும் கேலண்டரில் பார்க்கும் ஒரே தலைவர் எதிர்க்கட்சித் தலைவர்தான் என தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையை நாம ஏற்றுக்கிட்டாதான் தமிழ்நாட்டு கல்விக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2400 கோடி ரூபாய் ஒதுக்குவோன்னு ஒன்றிய அரசு கண்டிஷன் போட்டிருக்கு. தமிழ்நாட்டுடைய கல்லூரிகள்ல இந்தியை திணிக்க பல்கலைக்கழகங்களை அபகரிக்க முயற்சிக்கிறாங்க. அதுக்காக யுஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பல்கலைக்கழக மானிய குழு விதிகள்ல ஒன்றிய அரசு திருத்தம் செய்ய முயற்சி பண்றாங்க. எப்ப அடுத்து அமாவாசை வரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துலயும் இன்னும் 13 அமாவாசை தான் இருக்கு, இன்னும் 14 அமாவாசை தான் இருக்கு அப்படின்னு. நாமெல்லாம் கேலண்டர்ல பொதுவா என்ன பார்ப்போம், தேதி பார்ப்போம். ஆனா கேலண்டர்ல என்னைக்கு அமாவாசை வரும்னு பார்க்கிற ஒரே ஆளு தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.